சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே சுரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா தமிழ் வருடங்களில் 2 காலங்கள் இருக்குது, உத்தராயணம் தட்சிணாயணம்னு. மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள 6 மாதங்கள் உத்தராயண காலம்னும், கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண காலம் தேவர்களின் பகல் பொழுது. இதில் நிறைய சுபகாரியங்களை செய்யலாம். தை பிறந்தால் வழி பறக்கும். என்ன பண்ணுவாங்க, விவசாயம்லாம் நல்ல விதையெல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு, ஏன்னா உழைப்புக்கு அவர் தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு. விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் செழிப்பாக வாழ முடியும். அந்த மாதிரி உழவுக்கு வந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம். உழவு சிறக்குது, விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும். இந்த மாதம் தான் நம்மளுக்கு தைப்பூசம், அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த 2 வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஏன்னா 3 அமாவாசையில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல, முன்னோர்களை வழங்கலனாலும் இந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரம் சொல்கிறத விட வழிபாடு, இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம். இந்த மாதம் காணப்படும் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான் வக்ர நிலையில், கடகத்தில் செவ்வாய் அவரும் வக்ர நிலையில் இருக்கிறாரு. நம்ம கன்னியில் கேது பகவான், தனுசில் புதன் பகவான், மகரத்தில் சூரியன் பகவான், கும்பத்தில் சனி சுக்கிரன், நமக்கு மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் புதன் தை 11ஆம் தேதி அவர் மகரத்துக்கு போவார். அவரே 29ஆம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார். சுக்கிரன் தை 15ஆம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். இந்த மாதம் தை 22 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். சந்திரன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு. இந்த கோள்களின் கோச்சார நிலையால் 12 ராசிகளுக்கும் நடைபெறவிருக்கும் சாதகமான நம்மளுக்கு பலன்களையும், இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா, அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள், பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த மாதம் 14, 15, 16 3 தினங்களும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம். 13ஆம் தேதி போகி பண்டிகை. போகி பண்டிகை நம்ம தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம இது பண்ணிடணும். எல்லாருக்கிட்டேயும் அன்பு, அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை நம்ம சந்திச்சுக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும். பொங்கல் பண்டிகை 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8லிருந்து 9 மணிக்கு சுக்கிர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானை அன்று குடும்பத்தோடு வழிபடணும். எப்போ சூரியன்னா நம்மளுடைய கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் ரொம்ப முக்கியம். அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். யாருக்கிட்டையுமே அன்றைக்கி ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் சேர்ந்து நீங்கள் அவங்களோட அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க. மாட்டுப்பொங்கல் மறுநாள் வரக்கூடிய 15/1/2025 புதன்கிழமை மாட்டுப்பொங்கல். அன்று காமதேனு வழிபாடு பண்ணுவாங்க. பசுமாட்டுக்கு அலங்கரித்து அவங்களுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவாங்க. அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா, தாராளமாக வாங்கி தரலாம். கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அவ்வளவும் நம்ம கர்மாவை
வெகு விரைவாக குறைத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா மகரத்திலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பயே நான் சொல்லியிருப்பேன், அந்த அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தோடு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இந்த மாட்டு பொங்கல் வருது இல்லையா, நம்மளுக்கு 15/1/2025 அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்கள் இறைவனோட வந்து அந்த பிரார்த்தனை செய்துக்கலாம். சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம். அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு, வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வழங்குங்க. நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபா கொடுங்க. அதெல்லாம் வந்து பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு 10 ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது, உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறைவனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும் பொழுதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா மனைவியும் சரி, அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி, உடன் பிறந்தவங்களும் சரி, இந்த பிறவியில் வந்து நம்ம இறைவன் கொடுத்தது, அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது. அதனால் எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணி காப்பது ரொம்ப சிறப்பு. உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும், நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 4ஆம் இடமே அதான். அங்கேருந்து நேராக சந்திரன் 10 தான் பார்ப்பார். என்றைக்குமே நம்மளுக்கு என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது, நான் நிறைய பதவிகளை இப்போ தான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம். அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்போது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் தத்தலாம் இருந்தோம்னா அதெல்லாம் மறந்துருங்க. உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க. நல்லா இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதம் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை மிதுன ராசி பெற போகிறாங்க அப்படின்னும் போது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா மிதுன ராசிக்கு கிரகண கருவுகள் வந்து மற்றதெல்லாம் ரொம்ப ஆப்டா இருக்குது. ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருப்பார், உடன் வந்து 3ஆம் அதிபதியும் பயணிப்பார். அப்போ தொழிலில் வேலை பலு, ஒரு அளவு திருச்சல் இதெல்லாம் இருக்கும். மாத பிற்பகுதியில் சுக்கிரன் வந்து நமக்கு 10 என்ற தொழில் ஸ்தானத்தில் போய் உச்சம் அடைஞ்சிருவார். குருவும் வந்து இந்த காலகட்டம் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறார். அவர் 4, 6, 8 என்ற இடங்கள்லாம் பார்ப்பார். குருவின் சிறப்பு பார்வை 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு விடும். 8ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் தான். அதனால் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே நடக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்டாகவே இருக்கும். ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைப்பது, எப்பயோ போட்ட முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பது, அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, அதிர்ஷ்ட துறையில் இருப்பவர்களுக்கு, யூக வணிகங்கள், ஷேர் மார்க்கெட்டு, நம்மளுக்கு லாட்ரி, ரேஸ், சீட்டாட்டம், கேம்பிளிங், கேசினோ, அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி அப்படின்லாம் இது ஒரு ஆன்லைன் வர்த்தகம், இந்த அதிர்ஷ்ட சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மாதம். எல்லாத்துலேயும் வந்து ஒரு முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் கவனத்தோடையே பண்ணணும். ஏன்னா ஒரு டவுட் இருந்தாலும் அதை கிளியரிஃபிகேஷன் பண்ணிட்டு, நான் 8ல் வந்து ராசி அதிபதி இருக்கிறதுனால 2ஆம் அதிபதி மாத ஆரம்பத்தில் செவ்வாயோடையே இருப்பார். செவ்வாய் 8 நம்மளுக்கு வந்து ஒரு வாரம் கழித்து தான் நம்மளுக்கு திருப்பி மிதுனத்துக்கு அவர் ராசியிலே போய் வக்ர நிலையை அடைவார். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான தன வருவாயிலாக இருக்கும். இந்த வருவாயை வந்து மூலம் உங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும். மாணவர்களுக்கு வெளியூர் கல்வி, அதுக்கான ஒரு லோன் கிடைப்பது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பு. பெண்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகும். உங்களை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். உங்கள் தொழிலில் புதுவித புதுமைகளை புகுத்தும் போது, உங்களுடைய கல்வியை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கும் போது தான் நீங்கள் ஷைன் ஆக முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்க, சின்ன திரை பெரிய திரையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல அவார்டு, எதிர்பார்க்காத நேரம் நான் எப்பயோ பண்ண அந்த ஒரு கஷ்டத்துக்கெலாம் இப்போ ஒரு நல்ல பலன் கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. ஒரு புத்திர பாக்கியத்துக்கெலாம் ஒரு முயற்சி பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு டெஸ்ட் பேபி மருத்துவம்லாம் இப்போ கை கொடுப்பது, அதுக்கு பண வருவாய் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பண வருவாய் இந்த காலகட்டம் நிச்சயம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குலதெய்வ வழிபாடெலாம் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தடைப்பட்டிருந்த அனைத்து செயல்களும் வந்து ரொம்ப லாபகமாக நடத்தி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதியாக ஆட்சி பெற்று சுக்கிரனும் உடன் பயணிப்பார். இந்த இதில் வந்து நிறைய இந்த பாண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரச்சனை,
அதே போல் ஒரு சிலருக்கு வந்து ஒரு பழைய ஃபோன் போட்டு புது ஃபோன் வாங்குறது, இல்லை வந்து ஒரு பத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து கிளியரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது, பத்திரத்தில் பேர் மாற்றுறதுலாம் அதெல்லாம் பண்ணுறது. அதே போல் நமக்கு இந்த காலகட்டம் வந்து மூதாதையர் சொத்துக்கள்லாம் ஒரு சிலருக்குலாம் வந்து வரலன்னும் போது உயிர் சொத்துலாம் கிடைக்கப்படுவது, பிஎஃப், கிராஜுவேட்டி இதெல்லாம் முதிர்ச்சி அடைந்து வருவது, ஒரு இன்க்ரிமெண்ட்டு, பெனிஃபிட்டு இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கணுன்றவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து கிடைப்பது, இதெல்லாம் எதிர்பாராத தன வருவாயில் ஒரு சிலருக்கு அது கிடக்கவோ செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ தசாபுத்தி சிறப்பு இல்லைன்றவங்க மட்டும் இதை மட்டும் கவனம் வச்சுக்கணும். ஒரு முன்பின் தெரியாதவங்க சொல்கிறத நம்பி ஒரு தொழில் செய்கிறதோ, அதில் முதலீடு பண்ணுவதோ இதெல்லாம் கவனம் இருக்கணும். நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல், தசாபுத்தி சிறப்புனா பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன். என் பாலிய ஸ்நேகன் தான், அவனுக்காக நான் ஜாமீன் போட்டேன் அப்படின்லாம் நீங்கள் வந்து ஒரு அவசரப்பட்டு செஞ்சிட்டிங்கன்னா பின்னாடி அந்த பணத்தெல்லாம் கட்ட வேண்டியது இருக்கும். அதே போல் சளி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்கும். காதில் அழுக்கு செய்திருச்சு அப்படின்ட்டு பின்ன போடுறது, சாவியை வச்சு குடையிறது, இதெல்லாம் அப்புறம் அதே மாதிரி வத்தி குச்சிக்கு வச்சு விற்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் போய் காதில் பெரிய எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துரும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது, இரவு நேர பயணங்களில் இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அவசியம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. சுகஸ்தானத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு லோனு இதெல்லாம் வந்து அதுவும் வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது. தசாபுத்தி சிறப்பில் என்ன மட்டும்தான் நீங்கள் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் வண்டி வாகனங்கள்லாம் செல்லும் பொழுது, இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் வந்து கவனமாக பண்ணணும். இல்லைன்னா வந்து ஸ்கிட் ஆகி சிராய்ப்பு காய வருவதுக்கோ, இல்லை வந்து ஒரு மசில்ஸ் வந்து பிடிச்சிக்கிறதுக்கோ இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நிறைய வந்து ஒரு அலைச்சல் திருச்சல் எல்லாமே ஒரு தடைகளை தாண்டி நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் வந்து இழுபறியாகவே இருந்து அதுக்கப்புறம் வந்து முடியக்கூடிய வாய்ப்பு எல்லாமே வந்து ஒரு 15 தேதிக்கு மேலே வந்து கொஞ்சம் இதுவாகவே போகும். ஆரம்பத்தில் நிறைய வந்து பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளையும் செயல்களையும் வந்து செயல்படுத்துங்க. அவசரம் வேண்டாம், வேகம் காட்டாதீங்க. நடக்கிற விஷயம் நடக்கட்டும். ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு இப்பயே முடிச்சணுன்றத மாதிரி பண்ணாமல் ஆஸ் யூஷுவலாக பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க. நடக்கும். அது வந்து ஒரு முயற்சி போட்டு அது விரயமாகுது அப்படின்னா கவலைப்படாதீங்க. திருப்பி இன்னொரு தடவை போடும்போது அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இந்த காலகட்டம் பெண்களுக்கு நிறைய வேலை பளு இதெல்லாம் இருந்தாலுமே எல்லாம் நடக்கக்கூடிய செலவினங்கள்லாம் சுப செலவினங்களாக உங்கள் மனதிற்கு மகிழ்வு தருவதாகவே அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சகோதர வழி உறவுகள், அதே போல் நம்ம வந்து நட்பு, இந்த உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக போங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. பக்குவமாக எல்லா விஷயங்களையும் கையாளும்போது இந்த மாதம் உங்களுக்கான மாதமாக இருக்கும். எல்லாமே ஆப்டுன்னு சொல்லிட்டேன். வண்டி வாகனங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் தசாபதி சிறப்புன்னா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. மிதனத்திற்கு மீதி எல்லாமே ஒரு தொழிலை முதலீடு போடுறதுலேருந்து, ஒரு தொழிலை விரிவுபடுத்துறதுலேருந்து இதற்கெல்லாம் உங்களுடைய சுயஜாதகத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ரொம்பவே கொஞ்சம் ஆப்டாக வந்து நம்ம தைரியமாக ஸ்டெப் மூவ் பண்ணலாம். இந்த மாதத்தில் ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்டேஷனோ இல்லை ஒரு பெருசாக ஒரு இதுவோ வந்து அதிகப்படியாக வைக்காதீங்க. ஏன்னா 5க்குரியவரே 10ல் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம தை அமாவாசை நீத்தார் கடமை இந்த காலகட்டத்தில் நல்லா முழுமையாக பண்ணுங்கள். குலதெய்வத்தை அன்றைக்கி மாலையில் வழிபடுங்க. அதெல்லாம் எப்படி நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த வழிபாடுகள்லாம் சிறப்பாக பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் அருமையாக வளமாக்கி கொள்ளலாம். மிதுன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருவாய் நிச்சயம் உண்டு. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதம் நீங்கள் தைப்பூசம் என்று முருகனையும் நம்முடைய பித்திருக்களுக்கான தை அமாவாசை வழிபாடையும் செய்தாலே உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இன்னும் சூப்பராக ஆப்டாக நடக்கும். குழப்பம் மட்டும் வச்சுக்காதீங்க. ஒரு சொல்லுவாங்க பாசி க்ளவுட்ஸ் மாதிரி அப்படியே ஒரு இருக்கும், ஒரு தெளிவில்லாத நிலை. அதையும் கடந்து ஓவர் கம் பண்ணி சாதிக்கக்கூடிய மாதமே.
மாதம் வழிபட வேண்டிய 3 எளிய வழிபாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை, ரத சப்தமி, நம்மளுக்கு தைப்பூசம். இந்த 3 வழிபாடுகளையும் எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய நாட்களில் சிறப்பான பலன்களை பெற்றுடலாம். தை அமாவாசை எப்போ வருதுன்னா, தை 16 29/1/2025 புதன்கிழமை அன்று தை அமாவாசை. அன்றைக்கு நீத்தார் கடமை, பித்திருளுக்கான தர்ப்பண காரியம், புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் அந்த தர்ப்பணங்களை தாராளமாக கொடுத்துருங்க. ஒரு சில வீட்டில் எள்ளிருந்து தண்ணீரை இறைப்பாங்க, இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம். அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து. அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, படையிலிட்டு வழிபடுவோம். காலையில் நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையிலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோடு வழிபடுங்க. தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும், தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம். அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாக இருந்துலாம் இருக்காதீங்க. நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை பாருங்கள். யார் அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும். அதற்கப்புறம் அன்று மாலை குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றிக்கனியான எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிலையான ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி நம்மளுக்கு ரத சப்தமி தை 22/4/2025 என்று வருது. அது சூரியனுக்கே உரிய ஒரு சிறப்பான நாள். அன்றைய தினம் நம்ம நவகிரகத்தில் இருந்த சூரியனை சிகப்பு மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது, சிகப்பு வஸ்திரம் சாத்துவது, கோதுமையிலான பண்டங்களை கொடுப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல். ஏன்னா நம்ம சூரிய பகவானை அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன், அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும், தெம்பாக இருக்கணும். உடலில் இருக்கக்கூடிய முழு இயக்கத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர், எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னால் ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும். அப்படின்னும் போது குடும்பத்தோடு வழிபடுங்க. சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும்போது அவர் எங்களுக்கு 8க்குரியவர், 6க்குரியவர், 12க்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க. தாராளமாக வழிபடுங்க அன்றைய ரத சப்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கப்புறம் நம்மளுக்கு தை 29/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு தைப்பூசம் வருது. அன்றைய தினம் முருகனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும். முருகனை வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தைப்பூசம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துக்கு அந்த நட்சத்திரம். அப்போ எப்படி நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழணும், நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான். அன்றைய தினம் முருகனை வழிபடுவது, ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது, பன்னீர், அதே போல் சந்தனம், விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நம்மளுக்கு பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது, பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோபம், நம்மளுடைய இதெல்லாம் அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நமக்கு அப்படியே ஒரு சாந்தமாக ஆகிடுவோம் நம்ம. அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண தடையை நீக்கி கொடுப்பார். செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்கெல்லாம் சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப முடியலம்மா உடம்பு நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நோயினா 2 நாளில் போகிறது, பிணினா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு, ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது, அவங்களாம் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது, இல்லை அது ஒரு சிட்டிகை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகும். அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்.